போவதுமான அனைத்தையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே அறிந்திருந்தார். இது எல்லையற்றவர் என்பதை குறித்து ஏதோ ஒரு கருத்தாகும். சரி, அப்படியானால் உன்னை ரட்சிக்கின்ற ஒரு எல்லையற்ற தேவன் ஒரு வாரத்திலோ அல்லது ஒரு மாதத்திலோ அல்லது ஒரு வருஷத்திலோ உன்னை இழந்திடப் போவதை அறிந்திருப்பாரானால் அது அவருடைய ரட்சிக்கின்ற நோக்கத்தையே தோல்வியடையச் செய்யும். அவரால் உன்னை இழக்கவே முடியாது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான். அவரால் அப்படி செய்ய முடியாது. இனி நீங்கள் ஒருபோதும் இழக்கப்பட மாட்டீர்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் இருக்கிறபடியினால் அவன் பாவம் செய்ய மாட்டான். அவனுக்காக ஒரு பாவ நிவாரண பலி இருக்கும்போது அவனால் எப்படி பாவம் செய்ய முடியும்? நான் பரிபூர்ண சுகமுள்ளவனாய் இருக்கும்போது என்னால் எப்படி சுகவீனமாய் இருக்க முடியும்? என்னால் காண முடிகின்ற போது எப்படி குள்ளாய் இருக்க முடியும்? ஓஹோ, என்ன இந்த கடிதத்திற்குள்ளாய் இருந்து கொண்டு அதே சமயத்தில் எப்படி கூட்டத்திற்கு வெளியேயும் இருக்க முடியும்? ஒரே நேரத்தில் எப்படி நான் குடித்தும் சேனனிலும் இருக்க முடியும்? உன்னால் அதை செய்ய முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் ஒரு பாவ நிவாரணத்தின் கீழ் இருக்கிறீர்கள். எனவே உங்கள் பாவங்கள் உங்களுக்கு எண்ணப்பட மாட்டாது. எவனுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ, பாவத்தை சுமத்தாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லவில்லையா? தேவன் அவருடைய சிருஷ்டிக்கு எதிராக பாவத்தை எடுப்பதில்லை. இது வலிமையான உபதேசம். இது வெண்ணெய் எடுக்கப்பட்ட பால் அல்ல, ஆனால் அதுதான் வேதம். தேவ நீதிமான்களின் பாவத்தை கணக்கில் எடுப்பதில்லை. தேவன் அவருடைய கிருபையினாலே முன்குறிப்பின் மூலம் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் எல்லையற்றவராய் இருக்கிறபடினால் யார் வருவார்கள் யார் வரமாட்டார்கள் என்பதை அறிந்தவராய் அவருடைய சித்தத்தின்படி கிரியை நடப்பிக்கும்படியாய் அவர் எல்லா காரியங்களையும் முன்குறிக்க முடிந்தது. அவர் அப்படி செய்யவில்லை என்றால் அவர் ஏன் முதல் கட்டத்திலேயே பாவத்தை அனுமதித்தார்? அவர் ரட்சகராய் இருந்தபொழுது ஒரு பாவி கூட இல்லை என்றால் அவர் ரட்சகராக இருந்திருக்கவே முடியாது. அவருக்குள்ளாக இருந்ததான அந்த ரட்சிக்கும் தன்மையை வெளியே இழுக்க முடிந்திருக்காது. அவர் எப்படி ஒரு சுகமளிப்பவராக ஆனார்? அவர் எவ்விதமாக ஒரு சுகமளிப்பவரானார்? அவர் தம்மை ஒரு சுகமளிப்பவராக காட்ட வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் சுகவீனத்தை அனுமதித்தார். அவர் ஒரு சுகமளிப்பவராக இருந்தார். அவர் சுகமளிப்பவர் என்று எவ்விதமாக அறியப்பட்டிருப்பார்? நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய சுகமளிக்கும் தன்மையை எந்த விதமாக கிரியை செய்திருக்க முடியும்? வியாதியே இல்லாதிருந்திருக்குமானால் அவர் எப்படி ஒரு சுகமளிப்பவராக இருக்க முடியும்? எனவே அவர் சுகவீனத்தை அனுமதிக்க வேண்டியவராயிருந்தார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பவுல், புத்தியீனனே, குயவனிடம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று யார் கூற முடியும்? யாரால் கூற முடியும்? களிமண் எலும்பினின்று நீ ஏன் என்னை இந்த விதமாக வணங்குகின்றாய் என்று சொல்லக்கூடுமா? எகிப்திலே தம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் பார்வோனை எகிப்திலே எழுப்பவில்லையா? அவர் விரும்புகிறவனை அவர் கடினப்படுத்துகிறார். அவர் விரும்புகிறவனை அவர் நீதிமானாக்குகிறார். ஆகையால் விரும்புகிறாரும் அல்ல, ஒரு நாளும் அல்ல, இறங்குகிற